அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிட்டாலே முழுக்க முழுக்க ஆன்மீகத்துடைய மாதங்கள் தான். தீப வழிபாட்டிலிருந்து துவங்கி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விசேஷங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதம் முழுக்க நம்ம தீபம் ஏற்றுறது, கோவிலுக்கு போய் தீபம் கொடுக்கறது, விளக்குகள் தானம் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களுமே நமக்கு கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாதத்தில் நம்முடைய வீடுகளில் நாளைக்கு ஏற்றப்போகின்ற விசேஷமான நிலைவாசல் தீபம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைய தினம் கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு கார்த்திகைன்னு சொன்னாலே சோமவாரம், அதாவது நமக்கு சிவனுக்கு உரிய அந்த சோமவாரத்துடைய அந்த விரத நாட்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா கார்த்திகை சோமவாரம் மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நாள் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த சோமவாரமானது நாளைக்கு முதல் நாளாக வந்திருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு குடிப்பினை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது மாதிரி தீப வழிபாடுகள் செய்யவே முடியும். அதோடு கூட பிரதோஷம், இப்படி எல்லா நமக்கு அந்த அனுகிரகங்களும் எல்லா விசேஷங்களும் கூடி வர நாட்களில் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு, குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த விசேஷமான நிலைவாசல் தீபத்தை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதமே இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம். அதனால தான் கார்த்திகை மாதத்துடைய எல்லா நாட்களுமே நம்ம காலை அல்லது மாலையில் வீட்டோட நிலவாசலில் நம்ம சின்னதான மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடணும் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண்விழிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ நம்ம வீட்டில் இப்படி விளக்கேற்றி மங்களகரமாக நம்ம இருக்கிறப்ப பெருமாளுடைய அனுகிரகம், மகாலட்சுமியுடைய அனுகிரகம், குறிப்பாக சிவபெருமான், முருகன், ஐயப்பன், இப்படி எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஒளிமயமானதாக மாறுங்கிறது தான் நம்பிக்கை. அதனால தான் இப்படி நீங்கள் எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்துடைய 30 நாட்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க. இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி வாசலில் தீபம் ஏற்றுனதில்லம்மா அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு 30 நாட்கள் மட்டும் உங்கள் வீடுகளில் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள். மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள், ஒரு வேண்டுதல்கள் வச்சுட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப வழிபாட்டை நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக இந்த மாதம் முடிவதற்குள்ளே அதற்குண்டான அந்த பிரச்சனைகளும் தீரும், நமக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக வெளிச்சம் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். கார்த்திகை மாதத்துடைய சோமவாரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வாரம். சிவபெருமானுக்கான மொத்தம் 8 விரதங்கள் இருக்குது. இது ஒரு ஸ்கந்த புராணம் நமக்கு சொல்லுது. இதில் மிக மிக முக்கியமான விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம். சிவபெருமான் எத்தனை விரதங்கள் நீங்கள் இருந்தாலுமே இந்த கார்த்திகை சோமவார விரதம் நம்ம எடுத்தோன்னா அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாராம், அவ்வளோ திருப்தி அடைஞ்சு நமக்கான வேண்டுதல்கள், அதாவது என்ன வேண்டி வரம் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை இதுவரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கைவிட்டு போன காரியங்கள் கூட கார்த்திகை சோமவாரத்தில் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து சிவனை நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்படி முடியுமோ ஒரு நேரம் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம், இல்லை 2 நேரங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். இல்லாட்டி காலை முதல் இந்த சாயங்காலம் வரைக்கும் நிறைய பேர் இப்படி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு நைட்டு போல் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு முறையில், இல்லாட்டி இப்போ தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது காலை மட்டும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம பகல் 12 மணி வரைக்கும் அந்த உச்சி பொழுது கடந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி கூட ஒரு விரதம் இருக்கலாம். இப்படி ஒரே ஒரு நேரம் மட்டும் இறைவனுக்காக வேண்டி நம்முடைய உடலை வருத்தி நம்ம இப்படி விரதங்கள் இருக்கிறப்ப இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் கூட நிச்சயமாக நடக்குங்க. சந்திர பகவான் தான் இழந்த எல்லா செல்வங்களையும் மீட்டு எடுத்தது இந்த கார்த்திகை சோமவாரத்தில் தான். அதனால தான் தன்னுடைய பெயர்லே இந்த ஒரு பூஜையானது, இந்த விரதம் இருக்கணுங்கிறதுனால தான் சோமன் அப்படின்னாலே சந்திரன் தான். அப்படி சந்திரன் பெயரால் தோன்றியது தான் இந்த சோமவாரம். அப்படி சந்திர பகவான் நமக்கு சிவபெருமானை வணங்கி அவருடைய தலையிலேயே பிறையாக இப்படி சூடிய ஒரு நாளும் கார்த்திகை மாதத்துடைய சோமவாரத்தில் தான். அதனால தான் இந்த சோமவார பூஜை, சோமவார விரதமானது நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளான நாளைக்கு நமக்கு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு பலன். ஏன்னா சாதாரணமாக
பிரதோஷ தின வழிபாட்டில் நம்ம போய் சிவனை போய் கலந்துக்கிட்டு பிரதோஷ விரதங்கள் இருந்தாலே நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் சொல்லுவோம். இந்த சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய கார்த்திகையில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது நமக்கு 1000 பிரதோஷ பலனை நிச்சயம் தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. 1000 நாள் நீங்கள் போய் பிரதோஷ பூஜை பண்ணிங்கன்னா என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பூஜையுடைய பலன்கள் நாளை தினம் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால தான் இந்த நாளுக்கு இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு முக்கியத்துவம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நாளைய தினத்தை யாருமே தவறவிடாதீங்க. சின்னதான ஒரு தீப வழிபாடாச்சும் எவ்வளவு பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த எளிமையான தீப வழிபாட்டை மட்டும் காலை அல்லது மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் செய்யுங்க. நம்முடைய வீட்டோட நிலைவாசலில் நம்ம எப்படி தீபம் ஏற்றணும்னா, முதல்ல நாளைய தினம் கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் 2 தீபங்கள் நீங்கள் ஏற்றுங்க. உங்களுடைய நிலவாசலில் நல்லா தொடச்சி அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு சின்னதான ஒரு கோலம், அரிசி மாவு கோலம் இருந்தால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டி சின்ன கொஞ்சோண்டு அரிசியை மட்டுமாச்சும், பச்சரிசி பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடியை நீங்கள் லைட்டாக தூவி விட்டுட்டு அதற்கு மேல் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஒரு குட்டி பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. இதில் பச்சரிசி இப்போ ஃபுல்லாக நம்ம பரப்பிட்டு, ஏன்னா பச்சரிசியில் நீங்கள் நாளைக்கு தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷ பலன் கொடுக்கும் நமக்கு. பச்சரிசி அப்படின்னாலே சந்திரனுக்கு உரியது ஒரு இது. அதனால தான் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை சோமவாரத்தில் கார்த்திகை முதல் நாளில் இப்படி சந்திரனுக்கு உரிய அந்த தானியத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட வில்வ இலைகள் கிடச்சதுன்னா தாராளமாக வில்வ இலைகள் விற்கலாம். இல்லாட்டி வாசனையான பூக்கள் தாமா இருக்குது எங்ககிட்ட, வில்வ இலை நாங்கள் வாங்கலை, இல்லாட்டி எங்கள் பக்கத்தில் கிடைக்காதவங்க நீங்கள் வெறும் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும், இப்போ 2 பக்கம் உங்களுக்கு மாடம் மாதிரி இருக்குன்னா 2 தீபங்கள் ஏற்றலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு தீபமாச்சும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு இல்லாட்டி நெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் நிலவாசலை நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபமானது கிழக்கு இல்லாட்டி வடக்கு பக்கம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஆனால் தெற்கு பக்கம் அந்த பக்கம் மட்டும் நீங்கள் ஏற்ற வேணாம். மற்றபடி இது மாதிரியான அந்த தீபத்தை உங்கள் வீட்டோட நிலவாசலை நம்ம ஏற்றுறப்ப நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நாளைக்கு பிரதோஷ நேரங்கிறதுனால சாயங்காலம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே பிரதோஷ வேலைங்கிறது நமக்கு 4:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே உள்ள நேரம் தான் பிரதோஷ நேரம். அப்போ அந்த பொழுது சாய்கின்ற 5:30 மணிலேருந்து 6 மணிங்கிறது நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான பலன் தரக்கூடிய ஒரு நேரம். அதுவும் பிரதோஷ வேலை, கார்த்திகை முதல் நாள், இப்படி எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் உங்களுடைய வீட்டு நிலவாசலை மட்டும் ஏற்றிட்டு மனசுக்குள்ள உங்கள் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் உங்களுக்கான என்ன தெய்வம், முருகப்பெருமானாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்கள் யாரை வேணாலும் மனசில் நினச்சி நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குடும்பம் தழைக்கணும், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எங்கள் பிரச்சனைகள் இதை தீர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி வணங்கிட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. இப்படி அந்த நாளைக்கு செய்யக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாடானது நமக்கு எவ்வளவு பெரிய தலப்போகிற ஒரு பிரச்சனைகளாக இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக நிவர்த்தி தருங்க. தட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, தீபம் மலையேறினதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசியை கையோட காக்கைக்கு, குருவிக்கு, இல்லாட்டி 1க்கு 2 நம்ம லைட்டாக நுணுக்கிட்டு வெளியில் ஏதாவது மரங்கள் இருக்குன்னா மரத்துக்கு அடியில் நீங்கள் போட்டுருங்க. ஏதாவது ஒரு உயிரானது அன்றைய நாள் நம்ம அந்த உயிருக்கு தானம் கொடுத்ததற்கு, அன்னதானம் செய்ததற்கு அந்த பலன்களும் புண்ணியமும் கண்டிப்பாக நமக்கு தாங்க வரும். அதனால் நிச்சயம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளை மறக்காமல் இந்த நிலவாசல் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க. உங்களுக்கு தெரிந்த சிவனுடைய மந்திரங்கள், முருகன் மந்திரங்கள், பெருமாளுடைய மந்திரங்கள், என்ன மந்திரங்கள் வேணாலும் நாளை தினம் நீங்கள் சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாட்டு முறை. இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயா இல்லாட்டி உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர், இஷ்ட தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. தெய்வங்களுடைய எல்லா அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.